சார் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாஸ்ல நிறைய பேர் இந்த ஹேர் ரிலேட்டடா ஹோம் ரெமிடிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்கும் ஒரு பர்சனுக்கு, அது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதை பத்தின உங்க கருத்து என்ன சார்? நானே வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஹோம் ரெமடிஸ் எப்படி வரும்னா, இன்டேக்காக நீங்கள் ஹேர் குடிக்கும்போது, இப்போ ஹேர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இப்போ கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, இல்லை ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே வேலை செய்யும். ஸ்கேல்ப் அப்ளிகேஷன் எல்லாருக்குமே இப்போ மஞ்சள் எடுத்து தலையில் போடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு மஞ்சள் ஒத்துக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு சைஸ் ஃபிட் ஆகவே ஆகாது. ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு மூஞ்சில் மஞ்சள் போட்டேன்னு சொல்லி மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக மூஞ்சி ஃபுல்லாக வீங்கி வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகுன்றது கிடையாது. உங்களுக்கு அது செட் ஆகுதா, ஒருத்தருக்கு வேலை செய்யுதா, சரி வேலை செஞ்சுருக்கு, ஆனால் எல்லாருக்கும் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஹேர் ஆயிலே ஃபுல்லாக ரிசல்ட் வரும், இன்னொருத்தருக்கு ஹேர் ஆயில் வேலையே செய்யாது. அதனால இப்போ ஹேர் ஆயில் மேலே தப்பு இருக்கான்னா அவங்களுக்கு எந்த ரீசன்னால ஹேர் கொட்டுச்சோ அதை கரெக்ட் பண்ணுறதுனால வேலை செய்யுது. இப்போ அதே மாதிரி இப்போ வந்து அவங்க ஹேர் ஆயில் மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. நான் ஹேர் ஆயில் போடுறேனே, 1000 ரூபாய் கொடுத்து ஹேர் ஆயில் வாங்குறேன்னு சொல்லி டயட்டும் மாற்றிருப்பாங்க. டயட் அப்படியே விட்டுருக்க மாட்டாங்க. டயட்டை மாற்றதுனால நியூட்ரிஷனல் காம்பனண்ட்டும் மாறுது இப்போ. ஸோ இன்னொருத்தங்க வந்து நான் வெறும் ஹேர் ஆயில் போட்டால் போதும்னு நினச்சிட்டே இருப்பாங்க, நியூட்ரிஷனல் காம்பனண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எல்லா ஃபேக்டரும் சேர்ந்தா ஹேர் லாஸை வந்து நம்ம ஸ்ட்ரைட் இது பண்ண முடியும்.